வீட்ல காய் எதுவும் இல்லைன்னா டக்குன்னு இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். கடாயில வந்து 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் முழு உளுந்து, 1 டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி விதை. இந்த 3ம் ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்ல மிளகு மட்டும் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுக்கிறேன். உங்களுக்கு நல்ல மிளகு காரம் பிடிக்கும்னா 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு, அடுப்பை வந்து சிம்மில் வச்சு இதை நல்லா வறுத்துருங்க. கடலப்பருப்பு, இந்த உளுந்தெல்லாம் நல்லா வறுபட்டு கலர் மாறி வரணும். அதேமாரி நல்ல வாசனையும் வரும். அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ வந்து கடலப்பருப்பு, உளுந்தெல்லாம் கலர் மாறி வந்துட்டுது. இந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். ஜீரகம் சேர்த்து லைட்டாக ஒரு கிண்டு மட்டும் கிண்டுனா போதும். ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். ஜீரகம் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டிட்டு இதில் தேங்காய் துருவல் சேர்க்கணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும். ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். தேங்காய்க்கு ரொம்ப கலரும் மாறிடக்கூடாது. ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வறுத்தா போதும். நான் இன்றைக்கி செய்கிற அளவு வந்து ஒரு 3லேருந்து 4 பேர் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு செய்கிறேன். இப்போ இந்த மாதிரி தேங்காய் லைட்டாக கலர் மாறி வரைக்கும் வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் ஆக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. ஆறட்டு வறுத்து வச்சதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துட்டு ஒரு சின்ன உருண்டை புளியை வந்து நல்லா சுத்தம் பண்ணி ஊற வச்சுருந்தேன். அந்த புளியை வந்து அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஊற வச்ச தண்ணியை சேர்த்து இதை எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகு பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்க்குறேன். பெருங்காய பொடி இல்லைன்னா நீங்கள் சின்ன துண்டு ஒரு பெருங்காயம் இருந்தால் அந்த பெருங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 10 சின்ன வெங்காயம் நீளமாக வெட்டினது. சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்த உடனேயே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம நல்ல மிளகும் போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த பொடி வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போதும். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு கிடையாது. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா பருப்பெல்லாம் சேர்த்துருக்கனால டக்குன்னு கெட்டியாயிரும். அதனால் சிம்மில் வச்சு இதை மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு இனி தண்ணி சேர்க்கணும். தண்ணி வந்து ஒரு 3 கப்பு இல்லைன்னா 4 கப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா பருப்பெல்லாம் சேர்த்துருக்கனால குழம்பு வந்து டக்குன்னு கெட்டியாயிரும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா சிம்மில் வச்சே நல்லா கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு குழம்பு வந்து கெட்டியாயிரும். இப்போ வந்து குழம்புக்கு நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். இது வரைக்கும் நம்ம உப்பு சேர்க்கலை. உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு சிம்மில் வச்சே நல்லா கொதிக்க விட்டுருங்க. குழம்பு நல்லா கெட்டியாகி வரும். இந்த மாதிரி கெட்டியாகி வரணும். அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியில் இறக்கிருங்க. நல்லா சூடான சாதத்தில் இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் புது ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ.